டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த வல்லுநர்களின் மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளையும் பிசினஸ் பற்றிய நூற்றுக்கணக்கான ஆங்கில புத்தகங்களையும் Magic 20 தமிழ் ஆப்பில் தமிழில் ஆடியோவாக கேளுங்கள். அரண் 30 என்ற கோடை பயன்படுத்தி 30% தள்ளுபடியை பெறுங்கள். இனி எனக்கு நீதி கிடைக்காது, நான் மல்யுத்தத்தை விட்டே விலகுகிறேன், என்னுடைய ஸ்போர்ட்ஸ் கேரியரையே நான் தியாகம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி தன்னுடைய ஷூக்களை கழட்டி டேபிள்ல வச்சுட்டு அழுதுகிட்டே போறாங்க. ஜனவரியில போராடிட்டோம், ஏப்ரல்ல போராடிட்டோம். மீண்டும் அவர் 40 வாக்குகள் வாங்கி பிரிஜ்பூஷன் சரங்கினுடைய பினாமியான சஞ்சய் சிங் பதவிக்கு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15 போஸ்ட்ல 12 பதவிகள் இந்த கும்பல் கைப்பற்றி இருக்கிறது. சாக்ஷி மாலிக் ஒரு பிரான்ஸ் மெடலிஸ்ட், ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கினாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த மீடியா லைம்லைட்ல அவங்க எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் இந்த அத்துமீறல்களை கண்கூடாக அவங்க பாக்குறாங்க. இது தன் வாழ்நாளில் இளம் வீராங்கனைகளுக்கு நடந்திருக்கிறது, இது இனிமே ஏற்படக்கூடாது என்ற அந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு உணர்ச்சி தான் அவர்களை இந்த போராட்டத்தில் தள்ளி இருக்கிறது. 1990களின் மத்தியில இவரை தடா சட்டத்துல கைது பண்றாங்க. தடா சட்டத்துல எதனால? தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகளோட இவர் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், சட்டவிரோதமாக உதவி செய்திருக்கிறார். இப்ப பொன்முடி 1.25 கோடி ஊழல் செஞ்சுட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை குய்யோமியான் குத்துறாரு. செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறார், அடுத்து பொன்முடி, அடுத்த அமைச்சர்கள் லைன்ல இருக்கிறார். யோ, உன்னுடைய எம்பி தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளிகளுக்கு உதவி செஞ்சுதான் தடாவில கைது செய்யப்பட்டவர் யா, அது தெரியுமா உனக்கு? அவருடைய ஓன் எலெக்ஷன் அபிடவிட் இருக்கு இல்லையா, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா 4 கேஸ் பெண்டிங் இருக்கு. ஐபிசி 332 படி அரசு ஊழியரை தாக்கி இருக்கிறார், செக்ஷன் 392 படி ராபரி பண்ணியிருக்கிறார், அப்புறம் செக்ஷன் 307 படி அட்டெம்ப்ட் டு மர்டர் இந்த கேஸ் இருக்கு. எலெக்ஷன்ல இல்லீகல் பேமெண்ட் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி செக்ஷன் 171 இந்த 4 அவரே ஒப்புக்கொண்ட வழக்குகள். திருட்டு கேஸ், கொள்ள கேஸ், அடிதடி கேஸ், ஆமா, கொலை முயற்சி. ஆமா. அதுக்கு முன்னாடி தடாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 80களில் ஒரு பைக் திருடக்கூடிய ஒரு திருடர். இவர் யூபியில மல்யுத்த போட்டிகள்லாம் நடக்குதுன்னு சொன்னா வீரர்கள் வீராங்கனைகளை ஒரு காலத்தொட்டு கும்பிடணும். சமயத்துல ரெஃப்ரி ஏதாவது முடிவெடுத்து உடன்பாடு இல்லைன்னா ரெஃப்ரியை நீக்கிடுவார் அல்லது கோச்சை நீக்கிடுவார் களத்திலே. ஆமா, ஒரு வீடியோல ஒரு மல்யுத்த வீராங்கனைய பலார்னு அறையிறாரு. பாரதிய ஜனதாவை பகைத்து கொண்டு எந்த விளையாட்டும் விளையாட முடியாது. அது கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, வாலிபாலா இருந்தாலும் சரி, பேஸ்கெட் பாலா இருந்தாலும் சரி, இல்ல அத்லெட் தடகளமாக இருந்தாலும் சரி. புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர் சஞ்சய் சிங் இருக்காரு, இவர் பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய கூட்டாளி, கிட்டத்தட்ட ஒரு மகன் போன்றவர்னு வீரர்கள் சொல்றாங்க. இவர் வெற்றி பெற்ற உடனேயே பிரிஜ்பூஷன் பங்களால போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. யாரு? பிரிஜ்பூஷன் சரண் சிங்கும் சஞ்சய் சிங்கும் இருக்கிற மாதிரியான போஸ்டர் நாங்க தான் கெத்து, மீண்டும் வந்துட்டோம் அப்படின்னு வெளிப்படையா போஸ்ட் ஓட்டுறாங்க. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்திய மல்யுத்த சம்மேளனம் கலைக்கப்பட்டிருக்குது. இப்பதான் தேர்தல் நடந்தது, ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்குள்ள போராட்டம் அது இதுன்னு நடந்து எதிர்பார்க்கல. திடீர்னு விளையாட்டுத்துறை அமைச்சகம் அந்த இதை இடைக்கால நீக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நிரந்தரமா நீக்கல, இடைக்கால நீக்கம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை? அதாவது இந்த பிரச்சனை இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல இருந்தே துவங்குது. அப்போ இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருந்தவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங். அவர் பாரதிய ஜனதாவினுடைய எம்பி, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 6 முறை எம்பியா இருந்திருக்கிறார். அப்போ 6 முறை எம்பியா இருந்ததே ஒரு பெரிய சாதனை. இதுவும் இல்லாம பல சாதனைகள் அவர் செஞ்சிருக்காரு, பல பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாரு, ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அது இப்போ ஒரு சஸ்பென்ஸ்ல வைக்கிறேன். ஏன்னா அந்த சாதனைகள் எல்லாமே இதுவரை இந்திய அரசியல்ல கேள்விப்பட்டிராத ஒரு கிரிமினல், பக்கா கிரிமினலுடைய சாதனைகள். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அப்ப ஜனவரி மாதம் சாக்ஷி மாலிக் அப்படின்னு சொல்லி 2016 ஒலிம்பிக்ஸ் பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோல நடக்குது. அதுல வெண்கல பதக்கம் வாங்கிய ஒரு வீரர், ஒரு வீராங்கனை. அப்ப இந்தியாவிலேயே ஒலிம்பிக்ல ஒரு பதக்கம் வாங்கிய வீராங்கனை சாக்ஷி மாலிக். அவங்க தலைமையில மல்யுத்த வீராங்கனைகளும் வீரர்களும் ஜந்தன் மந்தர் டெல்லியில போராட்டம் பண்றாங்க. என்ன போராட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரான பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அபியூஸ், இது அவர் செய்ததாக கிட்டத்தட்ட 20 புகார்கள். அதுல ஒரு மைனர் பெண் உள்ளடக்கம்.
அப்ப இது வந்து பெரிய அதிர்வலைகளை வந்து நாட்டில் வந்து ஏற்படுத்துது. இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு பல நிறுவனங்கள், அது நிதித்துறையா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், அமலாக்கத்துறையா இருக்கட்டும், அல்லது பாராளுமன்றத்தில் 140க்கு மேல எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சதா இருக்கட்டும், இப்படி வந்து இந்த ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் வந்து சீர்குலைப்பது போல விளையாட்டுத்துறையிலும் அது நடக்குது. இப்போ கிரிக்கெட்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கிரிக்கெட் போர்டுடைய தலைவராக யார் இருக்கிறாரு? அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து தலைவராக இருக்கார். அப்போ வேர்ல்டு கப் கிரிக்கெட் 50 ஓவர் கிரிக்கெட் ஃபைனல் வந்து அகமதாபாத்தில் வந்து நடக்குது, நரேந்திர மோடி ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்துக்கு பேரே அவர் பேர் வச்சிருக்காங்க. அப்போ ஜெய்ஷா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமானவர்கள், விளையாட்டு வீரர்கள், முதலாளிகள், இவங்கெல்லாம் பக்கத்துல இருந்து போஸ் கொடுக்குறாங்க, கேமரா வந்து காமிக்குது. அப்போ விளையாட்டுத்துறையையும் இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு எப்படி சீர்குலைக்கிறார்கள். இப்போ இலங்கை வந்து அதில் படுதோல்வி அடைந்தது அந்த கிரிக்கெட் போட்டியில். அப்ப இலங்கை முன்னாள் வீரர் வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு, ரணதுங்கா. ஆமா, ரணதுங்கா என்ன சொல்றாரு? ஜெய்ஷா தான் வந்து இலங்கையினுடைய கிரிக்கெட் வீழ்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணம் என்று அவர் வந்து பகிரங்கமாவே குற்றம் சாட்டுகிறார். கிரிக்கெட் போர்டையே வந்து சீரழிச்சிட்டார் அப்படின்னு. அது போல இப்ப மல்யுத்தம்னு எடுத்துட்டீங்கன்னா வட இந்திய மாநிலங்கள்ல, குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, யூபி, இங்கெல்லாம் வந்து டெல்லி, இங்க வந்து மல்யுத்தம் என்பது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு, கல்ச்சராகவே இருக்குதுங்க. ஆமா, அவங்களுடைய பண்பாட்டின் ஒரு அங்கமாவே இருக்குது. இப்ப இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் வந்த பிறகு இவருடைய அபிஷியல் பங்களால தான் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய அலுவலகம் இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்குது. ஆமா, எப்படி ஒரு எம்பி ஆபீஸ்ல வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் பாடி வந்து எப்படி அங்க செயல்படலாம்? அப்ப அந்த பங்களாக்குள்ளேயே பாலியல் அத்துமீறல் நடந்ததா குற்றச்சாட்டுகள் வந்து நடந்திருக்குது. அப்ப இவங்க வீதிக்கு வந்து போராண்ட பிறகு அப்ப வந்து மீடியா கூட வந்து இதை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல. போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடையுது. ஏன்னா சக விளையாட்டு வீரர்கள், மற்ற ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாருமே இதை பத்தி வாய் திறக்கல. ஏன்னா பயம். இப்போ டெண்டுல்கரோ அல்லது தோனியோ அல்லது சேவக்கோ, இப்போ சேவக்கெல்லாம் பாரதிய ஜனதாவில் இருக்கிற, இப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை பகைத்து கொண்டு எந்த விளையாட்டும் விளையாட முடியாது. அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, வாலிபாலாக இருந்தாலும் சரி, பேஸ்கெட் பாலாக இருந்தாலும் சரி, இல்லை அத்லெட்டு தடகளமாக இருந்தாலும் சரி, அவர்களை பகைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது. யாரும் வந்து வாயை திறக்கல. அப்போ இவங்க போராட்டத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் அவரு வந்து நேரில் வந்து பேசி, நாங்கள் வந்து ஒரு ஓவர் சைட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறோம். யாரு? மேரிகோம், குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தலைமையில் வந்து ஒரு ஓவர் சைட் கமிட்டி வந்து அமைக்கிறோம். அது விசாரித்த நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் தயவு செய்து போராட்டத்தை கைவிடுங்க. அப்போ இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு அவங்க ஜனவரியில் போராட்டத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஏப்ரல்லன்னு நினைக்கிறேன், அந்த மேரிகோம் தலைமையிலான கமிட்டி வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. யாருக்கு? ஃபெடரேஷனுக்கு. அந்த அறிக்கை என்னன்றது இதுவரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்கும், ஊடகங்களின் பார்வைக்கும், நாட்டு மக்களின் பார்வைக்கும் வைக்கப்படலை, வரவே இல்லை. ஆமா, உலக மல்யுத்த சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நீங்க வந்து ஜூலைக்குள்ள வந்து தேர்தல் நடத்தணும், நடத்தலைன்னா நாங்க உங்களுடைய பாடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப தேர்தல் நடத்தணும். அப்ப தேர்தல் நடத்தும் போது இந்த அறிக்கையும் முன் வச்சுட்டாங்க மேரிகோம் கமிட்டி. பிரிஜ்பூஷன் சிங் வந்து அதன் பிறகு வந்து ராஜினாமா செய்யறார். ஆனால் அவர் மேல வந்து எஃப்ஐஆர் பதிய வைப்பதற்கே இந்த வீரர்கள் வந்து களத்துல வந்து போராட வேண்டியிருக்கு. கங்கை கரையில போய் வந்து பெரிய போராட்டம் நடத்த கங்கையில போட. அப்புறம் தான், ஆமா, நீங்க சொன்ன மாதிரி கங்கையில வந்து எங்களுடைய ஒலிம்பிக் பதக்கங்கள், காமன்வெல்த் பதக்கம், அப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பதக்கங்கள்லாம் விட்டு எறிகிறோம்னு சொன்ன பிறகுதான் வந்து எஃப்ஐஆர்ல அவர் பேர் வந்து சேர்க்கிறாங்க. ஆக்சுவலா அவரை வந்து போக்சோல கைது செய்து உள்ள தள்ளி இருக்கணும். அவர் இடைக்கால ஜாமீன் வாங்குறாரு. அப்போ வந்து மீண்டும் வந்து ஏப்ரல்ல வந்து இதே வீரர்கள் வந்து ஜந்தன் மந்திரில் வந்து வீதிக்கு கிட்டத்தட்ட 40 நாள் வீதியில படுத்து வந்து போராடுறாங்க. அப்பவும் விளையாட்டு உலகம் செலிபிரிட்டிஸோ அல்லது பாலிவுட் செலிபிரிட்டிஸோ பொதுவானவங்க யாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து ஒரு சிலரை தவிர்த்து வந்து யாரும் பேசலை. அப்போ அந்த 40 நாள் போராட்டத்தில் வந்து போலீஸ் தடியடியெல்லாம் நடத்தி அவர்களை காயமுறை செய்து வந்து கைது செய்து அப்புறப்படுத்துகிறது. அதன் பிறகு வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் வந்து ராஜினாமா செய்கிறார். இப்போ வந்து மீண்டும் தேர்தல் நடக்குது. இல்லை, இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ தேர்தல் நடந்து புதிய தலைவர் வந்தாச்சு, அவர்கிட்ட கோரிக்கை வைக்க வேண்டியதுன்னா, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னா, அதை விட்டுட்டு அதையும் அது அநீதி நடந்துருச்சு, இது வேண்டாம், அவர் வந்து அவருக்கு சப்போர்ட், பிரிஜ்பூஷன் சிங்குக்கு சப்போர்ட்டா இருப்பாரு, அப்படி பேசுறது சரியா? சப்போர்ட்டே இல்லை. இப்போ புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர் சஞ்சய் சிங் இருக்காரு, இவர் வந்து பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய கூட்டாளி, கிட்டத்தட்ட ஒரு மகன் போன்றவர்னு வீரர்கள் வந்து சொல்றாங்க. இவர் வெற்றி பெற்ற உடனேயே பிரிஜ்பூஷன் பங்களால வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. யாரு? பிரிஜ்பூஷன் சரண் சிங்கும் இந்த சஞ்சய் சிங்கும் இருக்கிற மாதிரியான போஸ்டர் வந்து, நாங்க தான் கெத்து, மீண்டும் வந்துட்டோம்,
அப்படின்னு வெளிப்படையா போஸ்ட் ஓட்டுறாங்க. இந்த சஞ்சய் சிங் வந்து வாரணாசியை சேர்ந்தவர். வாரணாசி இது மோடியினுடைய தொகுதி. மோடியினுடைய தொகுதியை சேர்ந்தவர் தான் இந்த சஞ்சய் சிங். ஆக்சுவலா அந்த ஃபெடரேஷன் அமைப்பு விதிகளின்படி இவர் வந்து தலைவராவதற்கு தகுதியே கிடையாது. அது எப்படி? அவர் ஆல்ரெடி அதுல நிர்வாகியா இருக்கிறாரு. அவங்க நாம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க நாம்ஸ் படி இவர் தலைவர் தகுதிக்கு போட்டியிட தகுதியற்றவர்னு அவங்களே சொல்றாங்க. இப்ப இவர் தலைவரா தேர்ந்தெடுத்த பிறகு நமக்கு நீதி ஒருபோதும் கிடைக்காதுன்னு சொல்லி சாக்ஷி மாலிக் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஜனவரியில் போராடிட்டோம், ஏப்ரலில் போராடிட்டோம், அவங்க வந்து ஓவர் சைட் கமிட்டி கொடுத்தாங்க, அந்த ரிப்போர்ட் வந்து என்னன்னு கிடைக்கல, அவர் கைது செய்யப்படலை, மீண்டும் அவர் வந்து 40 வாக்குகள் வாங்கி பிரிஜ்பூஷன் சரங்கினுடைய பினாமியான சஞ்சய் சிங் வந்து பதவிக்கு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15 போஸ்ட்ல 12 பதவிகள் வந்து இந்த கும்பல் வந்து கைப்பற்றி இருக்கிறது. இனி எனக்கு நீதி கிடைக்காது, நான் மல்யுத்தத்தை விட்டே விலகுகிறேன், என்னுடைய ஸ்போர்ட்ஸ் கேரியரையே நான் தியாகம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி தன்னுடைய ஷூக்களை கழட்டி வந்து டேபிள்ல வச்சுட்டு அழுதுகிட்டே வந்து போறாங்க. இல்லை, ஓகே, இப்போ அவங்களுடைய வருத்தம் நியாயமானது தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டவரை எப்படி நீக்க சொல்லி கேட்க முடியும்? அதாங்க அந்த ஜனநாயக பூர்வன்றது தான் வந்து கேள்வி. இப்போ ஜெய்ஷா வந்து ஜனநாயக பூர்வமாக தெரிவு செய்யப்பட்டாரா, இல்லை வந்து பாஜகவின் வலுவான அமித்ஷாவினுடைய மகன் என்பதற்காக அந்த போஸ்ட்டுக்கு வந்தாரா? அப்போ நீங்கள் வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை வந்து நீங்கள் ஃபோக்சோவில் கைது செய்யணும், சிறையில் இதை பண்ணணும், அதுக்கு பதிலாக வந்து அவர் இடைக்கால பிணை வந்து வழங்கி அவர் வெளியே இருக்கிறாரு. இப்போ இந்த 20 குற்றச்சாட்டுகளில் மிரட்டி அந்த வீராங்கனைகள் பலரை வந்து அந்த குற்றச்சாட்டுகளை பின்வாங்க வைத்து இப்போ 6 குற்றங்கள் தான் இருக்கு. இவ்வளவும் செஞ்சுருக்காங்க, இவ்வளவு ரவுடித்தனங்களும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சஞ்சய் சிங் வந்த பிறகு உடனே என்ன செய்யறாருன்னா, பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய ஏரியால 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மல்யுத்த போட்டியை வந்து அறிவிக்கிறார். நேஷனல் சாம்பியன்ஷிப் யூபியில வந்து அறிவிக்கிறார். இதுவும் வந்து சட்டவிரோதம். ஏன்னு சொன்னா அதுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கல. மற்ற அவங்க சங்கத்திலிருந்து பிரதிநிதிகளோட கலந்து ஆலோசித்து இந்த முடிவு வந்து எடுக்கப்படலை. சாக்ஷி மாலிக் மட்டும் இல்ல, இவர் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ் மெடலிஸ்ட் பஜ்ரங் புனியா, விக்னேஷ் போகட், ஆமா இவங்க வீரேந்திர சிங், ஆமா விக்னேஷ் போகட் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் வந்து கோல்டு மெடலிஸ்ட். இவங்க எல்லாருமே பிரிஜ்பூஷனுக்கு மேல குற்றம் சாட்டினவங்க. இப்போ சாக்ஷி மாலிக் வந்து நான் என்னுடைய மல்யுத்த வாழ்க்கையை நான் துறக்கிறேன்னு சொல்றாங்க. புனியா என்ன சொல்றாரு, தனக்கு கிடைத்த பத்மஸ்ரீ விருது இருக்கு இல்லையா, அதை அவர் வந்து பிரதமருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இனிமே எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும், இவ்வளவு நாள் போராடியும் கூட அப்பட்டமாக தவறு செய்தவர்களே மீண்டும் பதவிக்கு வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனது பத்மஸ்ரீ விருதை நான் வந்து துறக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பிரதமர் வீட்டுக்கு போறாரு. இடையில போலீஸ் அவரை தடுத்து நிறுத்துது. போலீஸ் முன்னாடியே அந்த விருதை தூக்கி எறிந்து விட்டு அவர் வந்து திரும்ப போறாரு. அந்த விருது வந்து இன்னைக்கு டெல்லி போலீஸ் கையில் வந்து இருக்குது. அதே போல வந்து விக்னேஷ் போகட்டும் தன்னுடைய பத்மஸ்ரீ விருதை வந்து திருப்பி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறார். அவங்க கோரிக்கை என்ன, இது வந்து எவ்வளவு கஷ்டமான விளையாட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த கேரியர்ல வந்து வந்திருக்கிறோம், சாதனைகள் படைச்சிருக்கிறோம், இனி வரக்கூடிய இளம் வீராங்கனைகளுக்கு எந்த துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு போராட்டம். புனியா என்ன சொல்றாருன்னா, இனி எங்கு எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, எல்லா வகையிலும் முயற்சி பண்ணிட்டோம், வீதிக்கு வந்துட்டோம், கேஸ் போட்டுட்டோம், மீடியாவில் செய்தி வந்துடுச்சு, இவ்வளவு வந்த பிறகும் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச பிறகும் வந்து அந்த பவர்ஃபுல் மாஃபியா தான் வந்து அந்த பதவிகளில் உட்கார்ந்துருக்குன்னா எங்களுக்கு என்ன நீதி? இதுதான் அவர்களுடைய கேள்வி. பிஜேபியுடைய செல்வாக்கு, ஊபி, இவ்வளோ கதைகள் இருக்குது. இப்போ எனக்கு என்னன்னா, எப்படினாலும் சரி ஒரு செய்தியாக வருது, மக்கள்கிட்ட போகுது, ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ் உருவாகும். உத்தரப்பிரதேசம் அவங்களுடைய பிரதான ஏரியா, 80 தொகுதிகள் வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து 60, 65, 75 வரைக்கும் கூட ஜெயிச்ச பகுதி. ஒரு பாதிப்பு ஏற்படுத்துங்கிற பயம் கூட பிஜேபிக்கு இல்லையா? அது ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உங்க அப்பா விட்டு காசான்னு கேட்டல, திமரா கேட்டல, ஆமா போவோம் அப்பா விட்டு காசா, நீ 6000 ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடு, இப்படி பேசுறாங்க இல்லையா? இப்படி பேசும்போது தன்னுடைய உடல் மொழி, வாய்மொழி, இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துமே. தமிழக மக்கள்கிட்ட வந்து பாரதிய ஜனதாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி, இதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுறது இல்லை. அந்த திமிரு, அதிகார ஆணவம் இருக்கு இல்லையா? இப்போ அண்ணாமலை வந்து என்ன பேசுறாரு, எல்லா ப்ரெஸ் மீட்லையும் வந்து திமுக வந்து ஊழல்னு சொல்றாரு, வெள்ள நிவாரணம் வந்து சரியா செய்யலைன்றாரு, நாங்கள் ஒன்றிய அரசுலேருந்து நிதி, மத்திய அரசுலேருந்து நிதி கொடுத்துட்டோம்னு சொல்றாரு, இதெல்லாம் வந்து பேசுறாரு. இப்படி வந்து பேசும் பொழுது அவங்க வந்து ஒரு பொதுவான வந்து ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்காமல் துச்சமாக
அவர்கள் பேசுவதற்கு காரணம் வந்து என்னன்னா அந்த திமிர். ஒரு அசுர பலத்துல வந்து அவங்களுக்கு எம்பி எண்ணிக்கை இருக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமாக அங்க வந்து பல எம்பிக்களினுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரிமினல் பின்னணி வந்து இருக்குது. சொல்ல போனா அதுதான் அவங்களுக்கு வந்து கெத்தே. இப்ப யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு 1500 ஃபேக் என்கவுண்டர் நடந்திருக்குதுன்னா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ 1500 ஃபேக் என்கவுண்டர் நடத்தி நாங்க தான் வந்து என்ன வேணா செய்ய முடியும். இப்போ மோடிக்கு எதிராக யாராவது ஒரு ட்விட்டு போட்டாலோ ஃபேஸ்புக்கில் செய்தி போட்டாலோ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக செய்தி போட்டாலோ அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க. ஏதாவது போராட்டம் நடத்தினாங்கன்னா முஸ்லீமாக இருந்தாங்கன்னா புல்டோசர் அனுப்பி வீடை தகர்ப்பாங்க. அவர் பேர் வந்து புல்டோசர் பாபா. அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு வந்து வாக்குகளை அள்ளி தருகிறது என்று அவர்கள் வந்து கருதுகிறார்கள். இன்னொரு கேள்வி, இப்போ சாக்ஷி மாலிக்கோ அல்லது இதர மல்யுத்த வீரர்களோ அவர்களுக்கு பிடித்தவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அவர்களுடைய கோரிக்கை வந்து ஒரு ஜனநாயக ரீதியான கோரிக்கை. இப்படி ஒரு கிரிமினல் குற்றம் வந்து நடந்திருக்கிறது. மல்யுத்த வீராங்கனைகள் மேல வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் அத்துமீறல்கள் வந்து நடந்திருக்குது. குற்றவாளி தண்டிக்கப்படணும். இவர் அந்த போஸ்ட்ல வந்து இருக்கக்கூடாது. இப்ப இவருடைய கூட்டாளி தான் போஸ்ட்ல வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிரிஜ்பூஷன் சரண் சிங் அல்லது சஞ்சய் சிங் இவங்கெல்லாம் தலைமையில இருந்தாங்கன்னா மல்யுத்தத்தை ஒரு கேரியரா எடுத்துக்கிட்டு ஒரு இளம்பெண் வந்து அங்கே வந்து பயிற்சி செய்து அப்புறம் வந்து ஒவ்வொரு போட்டியா வெற்றி பெற்று அவங்க வந்து ஏசியன் கேம்ஸு, சார்க்கு, அப்புறம் ஒலிம்பிக்னு வரைக்கும் போகணும்னு சொன்னா இந்த கும்பல் வந்து எவ்வளவு தடையரண்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ பாலியல் ரீதியாக எனக்கு ஒத்துழைப்பு செய்தால்தான் உனக்கு கேரியர்னு சொல்லி தான் இவங்க இவ்வளவு நாள் வந்து அத்துமீறி இருக்கிறாங்க. அப்ப இதை எவ்வளவு நாள் சகித்து கொள்வது? இப்ப சாக்ஷி மாலிக் வந்து ஒரு பிரான்ஸ் மெடலிஸ்ட், ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கினாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த மீடியா லைம்லைட்ல அவங்க எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் இந்த அத்துமீறல்களை கண்கூடாக அவங்க வந்து பார்க்குறாங்க. இது தன் வாழ்நாளில் இளம் வீராங்கனைகளுக்கு நடந்திருக்கிறது, இது இனிமே ஏற்படக்கூடாது என்ற அந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு உணர்ச்சி தான் அவர்களை இந்த போராட்டத்தில் வந்து தள்ளி இருக்கிறது. அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் விருது வாங்கியவங்க, சாதனை வாங்கியவங்க. பிரிஜ்பூஷன் சிங் வந்து தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா 6 முறை எம்பியா இருந்திருக்கிறாரு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்திருக்கிறார். அவருடைய செல்வாக்கின் காரணமாக தான் பிஜேபி அவரை விட்டு கொடுக்க மாட்டேனுது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் மீது சொல்லும் போது ஒரு களங்கத்தை விளைவிக்கும் போது மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய வரலாறு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அவர் வந்து இப்பதான் அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்குது அப்படின்றது வந்து இது அவருடைய சாதனைகள்ல புதிய சாதனை. அவருடைய பழைய சாதனைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாதனைகளை பட்டியலிட்டு நீங்க அண்ணாமலைட்டையும் கேசவ மாம்ஸ்டையும் நிர்மலா சீதாராமன்ட்டையும் போய் 6 முறை பாரதிய ஜனதா எம்பியா இருந்திருக்கிறவர் இந்த சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரு. பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்னு சொல்றீங்களே, பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் தாராளமாக கேட்கலாம். கைசர்கானி தொகுதியில் வந்து எம்பியா வந்து அவர் வந்து இருக்கிறார். இவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி வந்து அவங்க இது போடுறாங்கல்ல, பட்டியல் போடுறாங்க இல்லையா, இவர் வந்து வட இந்தியா முழுவதும் ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கேங்ஸ்டர் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ், அதாவது ரவுடிகளுக்கெல்லாம் ரவுடி, டானுக்கெல்லாம் டானு. இதுதான் அவருடைய வந்து சாதனை. என்னென்ன சாதனை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, 1990களின் மத்தியில இவரை வந்து தடா சட்டத்துல வந்து கைது பண்றாங்க. தடா சட்டத்துல எதனால? தடான்றது டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இதைத்தான் தடா அப்படின்னு வந்து சொல்றோம். குறிப்பாக சொல்றதா வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம். இந்த தடா சட்டத்தில் இவர் ஏன் கைது செய்யப்படுறாருன்னா, தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகளோட இவர் வந்து தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், சட்டவிரோதமாக உதவி செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு டெல்லி திகார் சிறையில வந்து பல மாதங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கிறார். தாவூத் இப்ராஹிம் தான் வந்து மும்பையில பிஜேபி அரசியல் செய்வதற்கான முக்கியமான ஆள். இந்தியா முழுக்க வந்து தாவூத் குண்டு வச்சிட்டான், தாவூத் தேச விரோதி, தாவூத் கடத்தல்காரன், முஸ்லீம், இப்படி பேசி பேசி பிஜேபி அரசியல் செஞ்சிருக்குது. அதோடைய ஒரு அரசியலுக்கு எதிராக இருந்திருக்கிறாரு. தாவூத் வந்து தெற்காசியாவுக்கே ஒரு கேங்ஸ்டர், தெற்காசியாவுடைய ஒரு டானு. அப்போ நீங்க வந்து யூபியில வந்து டானுக்கெல்லாம் டானு வந்து நேச்சுரலா வந்து தாவூத் இப்ராஹிமோட அலையன்ஸ்ல வந்து ஆகணுமே. இப்போ பிஜேபி, சிவசேனா இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன முஸ்லீம் தான் டானா இருக்கணுமா? நம்மளும் ஒரு மாஃபியாவா இருக்கணும், நம்மளும் வந்து கெத்து காட்டணும். இதுதான் அவங்களுடைய இது. அப்போ இது ஒரு நேச்சுரலா அவர் வந்து தாவூத் இப்ராஹிமோட கூட்டணியில இருக்கிறதோ
அவங்களுக்கு உதவி பண்றதோ வந்து ரொம்ப இயற்கையானது. நான் கேட்க வர்றது நேச்சுரல் அலைன்ஸ். ஆமா, நேச்சுரல் அலையன்ஸ். இப்ப பொன்முடி வந்து 1.25 கோடி ஊழல் செஞ்சுட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை வந்து குய்யோமியான்னு குத்துறாரு. செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு, அடுத்து பொன்முடி, அடுத்த அமைச்சர்கள் லைன்ல இருக்கிறார். யோ, உன்னுடைய எம்பி வந்து தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளிகளுக்கு உதவி செஞ்சுதான் தடாவில் கைது செய்யப்பட்டவர்யா, அது தெரியுமா உனக்கு? இது மட்டும் இல்ல, அவருடைய ஓன் எலெக்ஷன் அஃபிடவிட் இருக்கு இல்லையா, அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரம், அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா 4 கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. என்ன பெண்டிங் இருக்குன்னா, ஐபிசி 332 படி அரசு ஊழியரை தாக்கி இருக்கிறார். அப்புறம் வந்து செக்ஷன் 392 படி ராபரி பண்ணியிருக்கிறார். அப்புறம் செக்ஷன் 307 படி வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த கேஸ் வந்து இருக்கு. அப்புறம் வந்து எலெக்ஷன்ல வந்து இல்லீகல் பேமெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி செக்ஷன் 171H, இந்த 4 வந்து அவரே ஒப்புக்கொண்ட வழக்குகள். திருட்டு கேஸ், கொள்ள கேஸ், அடிதடி கேஸ், ஆமா, கொலை முயற்சி. ஆமா. அதுக்கு முன்னாடி தடாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 80களில் வந்து ஒரு பைக் திருடக்கூடிய ஒரு திருடன். இது இன்னும் பிக் பாக்கெட் லெவலுக்கு. அப்போ அவருடைய துவக்கமே வந்து பைக் திருடர் தான். பைக் திருடர்ல ஆரம்பிச்சு தடால ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பிஜேபியில சேர்ந்து 6 வாட்டி எம்பி ஆகி அப்புறம் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் வந்துருக்கு. இல்ல, இந்த பின்னணியை கொண்டவர்களை பிஜேபி எப்படி சேர்த்தாங்க? பிஜேபியில வந்து நீங்க பின்னணி இப்ப தமிழ்நாட்டுல வந்து சமீப காலமா யாருங்க வந்து சேர்றாங்க? மிகப்பெரிய ரவுடிகள் என்ன இவங்க தானே வந்து சேர்றாங்க. அது ஆருத்ரா அந்த சுரேஷா இருக்கலாம், இல்லை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளா இருக்கலாம். அப்போ பிஜேபி வந்து ஆளுங்கட்சி, ஒன்றிய அரசை ஆளுகிறது. அப்ப இந்த கட்சியில போய் சேர்ந்தா நம்ம ரவுடித்தனத்துக்கு பாதுகாப்பு, நம்ம வந்து கெத்து காட்டலாம். பிஜேபியும் அந்த ரவுடிசத்தை கையில் எடுப்பதற்கு காரணம், இதன் மூலம் வந்து நம்ம கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் செய்து வந்து நம்ம ஒரு செல்வாக்கை வந்து உருவாக்க முடியும். அப்ப தமிழ்நாட்டில் இவ்வளவு ஓரளவு விழிப்புணர்வு இருக்கிற மாநிலத்தில் எப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தில் நினைச்சு பார்க்க முடியாது. இந்த பிரிஜ்பூஷனுடைய இன்னொரு கதையை கேளுங்க. 2004 இவரை வந்து பல்ராம்பூர் எம்பியா இருக்கிறாரு, அவரை வந்து நீக்கிட்டு கன்சியாம் சுக்லா அப்படின்றவரை வந்து எம்பியா வந்து போடுறாங்க. அப்போ வந்து சுக்லா என்ன ஆகிறாருன்னா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போறாரு. இந்த ரோடு ஆக்சிடென்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, இது வந்து ஒரு கொலை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. அப்ப ஸ்கிரால் இணையதளத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது வாஜ்பாய் இவரை கூப்பிட்டு திட்டினாரா, நீதான் அவரை கொண்டிருப்ப அப்படின்னு வாஜ்பாய் வந்து கேஷுவலா வந்து சொன்னதை பிரிஜ்பூஷனே சொல்றாரு. பிரிஜ்பூஷனே வந்து ஸ்கிரால் பத்திரிகைக்கு வந்து சொல்றாரு, யூ ஹேட் ஹிம் கில் மர்வா தியா அப்படின்னு, இந்தியாவில் வந்து மார்வா தியா அப்படின்னு அவர் சொன்னதா இவர் வந்து சொல்றாரு. அப்ப கோண்டா, கைசர்கானி, பல்ராம்பூர் இந்த 3 தொகுதிகளில் மாறி மாறி வந்து இவர் 6 முறை வந்து எம்பியா இருக்கிறார். இப்போ வந்து கைசர்கானிகளுடைய எம்பியா வந்து இருக்கிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இவர் பைக் திருடர் மட்டும் இல்லை, 80களில் வந்து சாராயம் ஓட்டியிருக்காரு, கள்ளச்சாராயம் ஓட்டியிருக்கிறார். அப்போ நீ குற்றங்கள்லாம் பாருங்க, பைக் திருடர், கள்ளச்சாராயம், அப்புறம் வந்து கொலை, ராபரி, அப்புறம் வந்து கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் வந்து பாலியல். அப்போ இதெல்லாம் இந்த கிராஃப் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா? அப்போ பிஜேபி வந்து எப்பேற்பட்ட யோக்கியமானவருடைய கட்சி என்பது பிரிஜ்பூஷன் சரசிங் வரலாற்றிலிருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். 1993 அவர் ஒரு கன் ஃபைட்டில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அந்த ஒரு கோர்ட்டில், லோக்கல் அந்த கோண்டா கோர்ட்டில் கேஸ் நடந்து இப்போதான் அவர் வந்து விடுதலையாக இருக்கிறார். அது தன்னுடைய செல்வாக்கை வைத்து விடுதலையாக இருக்கலாம். இப்போ அண்ணாமலை சொன்னார் இல்லையா, கீழமை நீதிமன்றங்களை மேனிப்புலேட் செய்துதான் திமுக விடுதலையாக இருக்கிறது. அப்போ அண்ணாமலையின் வாக்குமூலத்தின்படி அது பிஜேபிக்கும் அது நடந்திருக்கலாம்ல. இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, அண்ணாமலை சொன்னா நீங்க நம்பித்தானே ஆகணும். அப்புறம் வந்து வினோத்குமார் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர், அந்த நண்பரை வந்து கொலை செய்ய முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி இவர் மேல வந்து ஒரு வழக்கு வந்து இருக்குது. இவர் இவ்வளவுத்துக்கும் வந்து எல்எல்பி முடிச்சு லா படிச்சிருக்கிறார். சட்டம் படித்த பைக் திருடர், சட்டம் படித்த கள்ளச்சாராய ஓட்டுநர். 1985 இருந்து இவருடைய முழு குடும்பமும் வந்து அரசியல்ல வந்து இருக்குது. இவருடைய மனைவி வந்து கேத்கி தேவி சிங் இப்ப கோண்டா ஜில்லா பஞ்சாயத்தினுடைய தலைவர். இவருடைய ஒரு மகன் பிரதீக் பூஷன் வந்து கோண்டா சதார் சீட்டினுடைய எம்எல்ஏ, பையன் எம்எல்ஏ, அப்பா எம்பி. 2004 வந்து பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய பையன், 22 வயசு பையன் சக்தி சிங் வந்து நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லி எங்களையெல்லாம் நீ சரியா வளர்க்கலன்னு சொல்லி அவர் வந்து சூசைடு வந்து அவர் தன்னைத்தானே சுட்டுருக்கிறார். பெத்த மகன் அவர் வந்து அப்பாவை குற்றம் சாட்டியிருக்காரு. இப்ப இவ்வளவு ரெக்கார்டெல்லாம் சாதனைகள்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் வந்து ரெஸ்லிங் இதுக்கு வந்து வாராரு.
இவர் யூபியில வந்து மல்யுத்த போட்டிகள்லாம் நடக்குதுன்னு சொன்னா வீரர்கள் வீராங்கனைகளை ஒரு காலத்தொட்டு கும்பிடணும். சமயத்துல வந்து ரெஃப்ரி ஏதாவது வந்து முடிவெடுத்து உடன்பாடு இல்லைன்னா ரெஃப்ரியை நீக்கிடுவார் அல்லது கோச்சை நீக்கிடுவார் களத்திலே. ஆமா, ஒரு வீடியோல வந்து ஒரு மல்யுத்த வீராங்கனையை பலார்னு அறையிறாரு. அப்ப அங்க நடக்கிற போட்டிகளுக்கு வந்து இவரே பணம் எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்றது இப்படி பண்ணி வந்து அது வந்து ஒரு பண்ணையார் முன்னாடி வந்து மஞ்சு விரட்டு நடத்தி எப்படி இருக்கும், அல்ல ஒரு பண்ணையார் முன்னாடி வந்து மல்யுத்த போட்டி நடந்தா எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட ஆளாகத்தான் அவர் வந்து மல்யுத்தத்துக்கு வர்றார். மல்யுத்தத்துக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லையா? ஆமா, எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்திருப்பாரு இல்லையா? அது அவர் ஆக்டிவிட்டிஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான். கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள மசில் பவரை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா காமிச்சுக்கிறாரே தவிர இவர் ஆக்சுவலா வந்து கிரிமினல் தான். இவர் ஒரு மாஃபியா கிரிமினலா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. மல்யுத்த சங்கத்துல வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தார், இப்படி வந்து சங்கிகள் வந்து சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அப்ப அந்த கட்டுப்பாடு டிசிப்ளின்றது வந்து என்ன, இதுதான் இந்த பாலியல் அத்துமீறல் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த டிசிப்ளின். இதற்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் நீ வந்து அடுத்த போட்டிக்கு வந்து உன்னை செலக்ட் பண்ணுவேன், இப்படி வந்து மிரட்டி தன் கையில வந்து வச்சிருக்கிறார். இப்போ இவ்வளவு பெரிய கிரிமினல் ரெக்கார்டு கொண்ட ஒருத்தரை எதிர்த்து தான் இந்த வீரர்களும் வீராங்கனைகளும் போராடி வந்து அரங்கத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இவருடைய ஒரு வீராங்கனை சொல்றாங்க, இவருடைய மருமகன் வந்து பீகார் மல்யுத்த சம்மேளனத்துக்கு தலைவரான், அவன் அங்க பாத்துக்கிறான், உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னொரு மகன் பாத்துக்கிறான்னு ஒரு வீராங்கனை வந்து சொல்றாங்க. அதை நம்ம வந்து இண்டிபெண்டா வெரிஃபை பண்ண முடியல, அவங்க சொன்ன வாக்குமூலத்தை நான் வந்து சொல்றேன். அப்ப மல்யுத்தம் என்றாலே வந்து நீங்க பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை வந்து பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய ஆதிக்கம் வந்து கோலைச்சுகிறது. இப்ப என்னுடைய கேள்வி வந்து என்ன சொன்னா என்னன்னா, இவ்வளவு கிரைம் ரெக்கார்டு உள்ளவர், கொலை செஞ்சிருக்கிறாரு, ராபரி பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் வந்து செக்ஸுவல் அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு, 6 வருஷம் டிக்கெட் கொடுத்துருக்கீங்களேயா. தாவூத் இப்ராஹிம்ல கூட்டாளின்னு சொல்லி தடால கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு மோடி பதில் சொல்லணும், அமித்ஷா பதில் சொல்லணும், பிஜேபி கட்சி பதில் சொல்லணும், அண்ணாமலை பதில் சொல்லணும், நிர்மலா சீதாராமன் இங்கே வந்து தெனாவட்டா பேசுறாங்களே அவங்க பதில் சொல்லணும், தூத்துக்குடிக்கு போய் வெள்ள நிவாரணம் பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பிரிஜ்பூஷனுக்கு பதில் சொல்லு. என்ன தாவூத் இப்ராஹிம் வந்து கராச்சியில் இருக்கிறா, அவர் வந்து இந்தியாவை ஆட்டி படைக்கிறாரு, 93 பாம் பிளாஸ்டுக்கு அவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவனோட வந்து கூட்டு தொழில் பண்ண ஒரு கேங்ஸ்டர் தான் உன் கட்சியில் 6 வாட்டி எம்பி. அப்ப தொகுதியில் எம்பியை மாத்திட்டான்னு சொல்லி அந்த எம்பியை போட்டு தள்ளினவன் தான் அவர் எம்பி. இப்படிப்பட்ட கிரிமினலை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா எவ்வளவு தூரம் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை மட்டுமல்ல விளையாட்டு அமைப்புகளையும் சீர்குலைக்குது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர்தான் நீக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு, அவர் ஒதுங்கிட்டேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வேற பொறுப்புகளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பை கூட இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா அந்த அளவு அவர்களுடைய வந்து குற்றப்பின்னணி வந்து வெளியே தெரிஞ்சு போச்சு. இப்ப பத்மஸ்ரீயை ரிட்டர்ன் பண்றேன், நான் கேரியர் விட்டு போறேன்னு சாக்ஷி மாலிக் சொன்ன பிறகு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன செய்யுது, நாங்க வந்து தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றோம், சில விதிகள்லாம் வந்து மீறப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சால் ஜாப் சொல்லி வந்து அவங்க இதை வந்து இடைக்காலமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு அடுகா கமிட்டி வந்து போட சொல்லி பிடி உஷா ஒலிம்பிக் சங்க தலைவருக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்க்க போறாங்க. ஏற்கனவே பிடி உஷா வந்து ஜந்தர் மந்தர்லாம் வந்து பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ பிடி உஷாவே அவர்களுடைய பிஜேபியினுடைய இதுக்கு உட்பட்டு தானே அவங்க வந்து வேலை செய்ய முடியும். அப்ப எந்த நீதியும் கிடைக்கவில்லை என்பதற்காக ஏன் அப்புறம் கலைக்கணும்? அனுராக் தாக்கூர் ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கிறாரு, அவர் எதற்கு கலைக்கணும்? கெத்து காட்ட வேண்டியதானே? முறைப்படி நாங்கள் ஜனநாயக முறைப்படி தான் சஞ்சய் சிங்கை தெரிவு செஞ்சிருக்கிறோம், பிரிஜ்பூஷன் சிங் அவராகவே பதவி விலகி விட்டார், இங்கே வந்து ஜனநாயக முறைப்படி எல்லாம் கரெக்டாக நடக்கு அப்படியே சொல்ல முடியல. அப்போ மடியில கணம் இருக்கிறதுல தானே பயம் இருக்குது, எதுக்கு கலைச்சிங்க? இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இவர் மேல கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து இவர் உள்ள தள்ளி விசாரிக்கணும். இந்த சஞ்சய் சிங்கையும் விசாரிக்கணும், அவர் கூட்டாளி, அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர், அந்த பாடியே வந்து கலைக்கணும். எல்லாம் இவங்களுடைய ஆளுங்க கலைச்சிட்டு வந்து இந்த முன்னாள் இப்ப இந்த சஞ்சய் சிங்கோட அனிதான்னு ஒரு காமன்வெல்த் முன்னாள் வீராங்கனே அவங்க போட்டிட்டாங்க, அவங்க 7 ஓட்டு, சஞ்சய் சிங்குக்கு 40 ஓட்டு. அப்போ ஒரு பெண் வந்து இந்த தலைமை பதவிக்கு வந்து வரணும். அப்ப இவர்களுடைய ஆட்களை எல்லாம் நீங்க வெளியே தள்ளினீங்கன்னா தான் புதுமுகங்கள் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனம் வந்து சீரமைக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து ஒலிம்பிக் வரைக்கும் போய் சாதனைகள் வந்து செய்ய முடியும். அது வரைக்கும் இந்த கிரிமினல் எம்பிக்கள் வந்து அரசியலையும் வைத்துக்கொண்டு விளையாட்டிலும் வைத்துக் கொண்டிருந்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து. இப்போ நம்ம நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஏற்கனவே வந்து ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு வந்து பதக்கங்கள் வருவதில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே உண்டு.
ஒரு சில பதக்கங்கள் இவங்க தான் வந்து ஜெயிச்சு கொண்டு வந்தாங்க, வெண்கல பதக்கமோ அல்லது வந்து வெள்ளி பதக்கமோ ஏதோ ஒன்று ரெண்டு நமக்கு வரும். அதை பார்த்து நம்ம வந்து 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து கொண்டாடி மகிழ்வதற்கு இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சிருந்தது. இதுக்கே இவ்வளவு தடைகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப விளையாட்டுத்துறைக்கு ஒரு ஆபத்தான ஒரு போக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.